மக்கள் என்ன பண்ணால் காவல்துறைக்கு ஒத்துழைக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு கூட்டத்தை குறைக்கலாம், அவங்களோட உடைமைகள் பொருட்கள்லாம் பத்திரமா வச்சிருக்கலாம். இப்போ பொல்யூஷன் அதிகமாகுதுல பட்டாசு வெடிக்கிறதால சவுண்டு, நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாமே அது நல்லது தானே சொல்கிறாங்க, அரசாங்கம் நல்லது தானே சொல்கிறாங்க. பட்டாசு வெடித்தா மாசு கட்டுப்பாடுகள் ஆகும். எங்கள் மரங்கள் குழந்தைகள்லாம் நிறையா இருக்காங்க, வீட்டுகள்லாம் ஏதாவது மாசு கட்டுப்பாடுகள், அதனால நல்லதே சொல்கிறாங்க. காலையில 1 மணி நேரம் நைட் 1 மணி நேரம் தான் வந்து அனுமதிச்சிருக்காங்க. ஆனா இதை வந்து பெருசா ஃபாலோ பண்றது இல்லை. இதை ஃபாலோ பண்ணா நம்ம கம்மி பண்ணிடலாம். தாங்கள் அணிந்துள்ள நகைகளை அணிச்சென்று வெளியேறும்படி அணிவதை தவிர்க்கவும். புடவை தலைப்பு அல்லது துப்பட்டாவால் தங்கள் ஒரு பத்தாதுன்னா முதல்ல இருந்து அந்த மாதிரி நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த ஒரு 3 இயர்ஸாக அதிகப்படியான பட்டாசுகள் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சீன பட்டாசுகள் நிறைய வெடிக்கிறதுனால நிறைய ஆபத்துகள், மாசு கட்டுப்பாடுகள். மேக்ஸிமம் நைட்டு தான் வந்து ஆக்சிஜன் எல்லாமே இதாக இருக்கும். ஸோ மாசு கட்டுப்படுத்துறதுக்காண்டி அதை 1 ஹவருக்கு அடிச்சு வெடிக்க, அதுக்கு மேலே வெடிக்க தான் மாசு கட்டுப்பாடை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசாயன பட்டாசுகள் கிடைக்கிற அளவுக்கு இயற்கை தாங்கள் கொண்டு வரும் வயக்கூடை மற்றும் கட்டை பை வகைகளில் ரசாயன பட்டாசுகள் தான் அதிகமாக கிடைக்குது, இயற்கை பட்டாசு அவ்வளோவா வர்றதில்லை. இப்போதான் ரீசெண்டாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம், பார்க்கலாம். பட்டாசு வெடிக்கிறது அந்த மாதிரிலாம் நம்ம இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு பதில் நல்லா ஜாலியாக வீட்டில் இருந்துட்டு நல்லா ஃபங்க்ஷன் செஞ்சுட்டு வீட்டில் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக வெளியில் போயிட்டு பார்க்கு பீச்சு அந்த மாதிரி போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாம். அதை விட்டுட்டு பொல்யூஷன் அதிகமாக்குறது என்னை பொறுத்தவரையிலும் பட்டாசு யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன்.